அல்லாஹுவை பார்ப்போம். யார் நம்மை படைத்தானோ, யார் நம்மை பரிபாலிக்கின்றானோ, யார் பேசுகின்ற நாவிற்கு சக்தியை கொடுக்கிறானோ, யார் நம் உயிரை எடுப்பானோ மீண்டும் அந்த உயிரை கொடுப்பானோ, நாளை மறுமையில் உயிரை மறுபடியும் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்புவானோ, அந்த அல்லாஹுவை நாம் பார்த்தே தீருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அந்த ரப்பை பார்த்தாலே, அந்த அல்லாஹுவை இந்த அடியார்கள் பார்த்தாலே அடியார்களுடைய முகமெல்லாம் வெளிச்சமாகிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், நாம் எல்லாம் அறிந்த வசனம்தான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில் முகங்கள் எல்லாம் செழுமையாகி பசுமையாகி மகிழ்ச்சியோடு காணப்படும். ஏன்? இலா ரப்பிஹா நாதிரா, அந்த முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கும் காரணத்தால், அல்லாஹுவை பார்க்கும் காரணத்தால் அந்த நிலையில் முஃமின்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆழமாக இந்த மாநாட்டிலிருந்து கிளம்பும் போது நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, சொர்க்கத்தின் அருட்கொடையை விடவெல்லாம், சொர்க்கத்தை விடவெல்லாம் ஒரு பெரிய அருட்கொடையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அடியார்களுக்காக. அந்த அருட்கொடை இந்த இரண்டு கண்களால் எம்மை படைத்த ரப்பை பார்ப்பது. நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையில் இது போன்ற தண்டனை ஒன்று இல்லை என்றால் அது என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதிலிருந்து தடை செய்யப்படுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், பாவிகளை குறித்து சொல்லும் பொழுது, பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை குறித்து சொல்லும் பொழுது, கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். இந்த பாவிகள், இந்த குற்றவாளிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள். அதுதான் மிகப்பெரிய கேவலம். என்னை படைத்த இறைவனை நான் பார்க்க தடை செய்யப்படுவதை விட ஒரு மனிதனுக்கு வேதனை தரக்கூடியது ஒன்றும் இருக்க முடியாது. அல்லாஹுவை பார்ப்பது எல்லாருக்கூட விடவெல்லாம் மேலானது.